வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இது வந்துங்க 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த பொங்கல் வீடியோங்க. இந்த வீடியோ கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. பொங்கல் அன்றைக்கி முந்தின நாள் வந்துங்க காப்பு கட்ட நோம்பிங்க. அந்த காப்பு கட்ட நோம்பிக்கு வந்து வேப்பந்தலை, பூளைப்பூவு, ஆவாரம்பூ இதெல்லாம் பொசிட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து காப்பு கட்டுவோம். அன்றைக்கி கட்டி முடிச்சுட்டுங்க அந்த காப்பு வந்துங்க நம்ம வண்டி வாகனத்துக்கு, பூஜை ரூம்பு, கிச்சனு இது மாதிரி எல்லா பக்கமும் காப்பு கட்டணும். எல்லாம் கட்டி முடிச்சுட்டுங்க அந்த அன்றைக்கி வந்து சங்கராந்திக்கு வந்து நைட்டு சாப்பாடு செய்யணுங்க. நம்ம ஊர் வழக்கப்படி வந்து அரிசி பருப்பு, அசானிக்காய் பொரியல், இல்லாட்டி அவரைக்காய் பொரியல் இது மாதிரி கொடிக்காய் தான் செய்வாங்க. அது வந்து சாமிக்கு செஞ்சுட்டுங்க ஒரு இலையில் வந்து எடுத்து தனியாக பை மாதிரி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் சாப்பிட்டு வந்து அந்த போகி பண்ணி வந்து அன்றைக்கி நிறைவாச்சுங்க. அடுத்த நாள் வந்து தைப்பொங்கலுங்க. அந்த அன்றைக்கி நைட்டே வந்துங்க ஒரு 10 மணிக்கு மேலே வந்து கோலம் போடலாம் அப்படின்ட்டு கோலப்பொடியெலாம் வாங்கிட்டு வந்துருந்தேங்க. டிமார்ட் போயிருந்தேங்க. அங்கே வந்து கோலப்பொடி இருந்துச்சு. பாக்ஸில் வந்து கலர் கலர் வச்சுருந்தாங்க. நல்லா டார்க்காக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அது வாங்கிட்டு வந்ததுங்க. நல்லா கலர் கலராக இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் வீட்டில். கோலம் வந்துங்க நம்ம ஹெல்ப் பண்ணுற ரவி அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க நைட்டு. சரி வாங்க கோலம் போடலாம் அப்படின்ட்டு நானும் அவளுக்கு சேர்ந்துங்க கோலம் போட்டோம். அது போடுறதுக்கே லேட் ஆகிடுச்சுங்க. நான் கொஞ்சம் வரைஞ்சி கொடுத்து அவள் அவுட்லைன் போட்டால் மறுபடியும் கலர்லாம் கொடுத்து போடுறப்ப ஃபைனலாக பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டுங்க. அந்த அன்றைக்கி நைட்டு வந்துங்க கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு மணி 12 ஆகி போச்சுங்க. அடுத்த நாள் காலையில் வந்துங்க சக்கரை பொங்கல் வைக்கலான்ட்டு இருந்தேங்க. அந்த அன்றைக்கி நைட்டு வந்துங்க அண்ணி பொண்ணு மகேஷ் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மகேஷ் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுப்புலேயே வைக்கலான்ட்டு இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் அப்படின்னு சொன்னேங்க. ஏன்னு நீங்கள் வெளியில் வைங்க வாசலில், அப்போ நல்லாயிருக்கும், வருஷம் இருக்க வைக்கிறீங்க, வாசல் வச்சதுங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் தான் வந்துங்க சரி வாசல்லே வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் விறகுலாம் அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா. நம்ம வீட்லேயும் மரம் அதெல்லாம் இருக்கிறனால வந்து காஞ்ச விறகுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க நைட்டை. பொங்கலுக்கு தேவையான பொங்கல் பானை, அரிசி, வெள்ளமெல்லாம் நைட்டே நுணுக்கி வச்சுட்டேனுங்க. அப்போ காலையில் எழுந்துட்டு டக்குன்னு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு பார்க்குறப்ப மணி 2 மணிக்கு பக்கத்தில் ஆயிடுச்சுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சுங்க ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம்னு சொன்னாங்க. அதனால் 7:30 மணிக்கு மேலே தான் பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ வர அரிசியிலெல்லாம் வந்துங்க கழுநீரே வரது இல்லைங்க. அதனால் வந்து இருக்கிற அரிசியில் வந்து கழுநீர் களைஞ்சி ஊற்றிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பால் ஊற்றிட்டு பொங்கல் வச்சுங்க. பால் ஊற்றினா தானுங்க மேலே பொங்கி நல்லா வரும். அதனால் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பொங்கல் பானை நேராக இருக்குன்னு பார்த்துக்கணும். நான் குழந்தைய இருக்கிறப்போ ஊரில் பூ பொங்கல்னால் இந்த 1ஆம் தேதிக்கு அப்போ அடுத்த நாள் வைப்பாங்க பூ பொங்கல். அது வந்து நல்லாயிருக்கும். எல்லா ஊருக்குள்ள எல்லாம் சேர்ந்து ஈவினிங் ஆனால் மார்கழி மாதம் பூரா பிள்ளையார் வச்சு 30 நாள் பிள்ளையார் சேர்த்து வைக்கிறது. யார் அதிகமாக சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு நிறையா பிள்ளையார் அந்த யார் அதிகமாக கொண்டு வர்றாங்க, பெரிய கூடையில் கொண்டு வர்றது பிள்ளையார் கோயிலுக்கு நைட்டு. பூ பறித்து பூ பறிக்கிறதுக்கு வந்து அந்த குட்டை இருக்கும் முத்திர மரத்தில். அந்த குட்டைக்கெல்லாம் மேலதாளத்தோடு போவாங்க. அப்போல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற பலகாரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு கூடையெல்லாம் கொண்டு போய் அந்த குட்டையிலெல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டு அங்கே இருக்கிற அந்த ஊனாங்கொடி அதெல்லாம் இருக்குல்ல, நிறைய பை நிறையா பொசிட்டு வருவாங்க. பூளைப்பூ அதெல்லாம் பொசிட்டு வந்து நைட்டு பிள்ளையார் கொண்டு போய் பிள்ளையார் கோயில் வச்சு கும்மி அடித்து அந்த காலம்லாம் அருமையாக இருந்துச்சு. மற்ற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வாய்ப்புலாம் போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது மாதிரி வருமே என்னமோ. பாருங்கள் எப்படியே நியாயம் பேசிட்டு பொங்கல் வச்சாச்சுங்க. இன்னைக்கு பொங்கல் வந்து பொங்க போகுது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் வரவு. பொங்கல் விழுந்தாச்சுங்க, பார்க்கலைங்க. எங்கள் சாமி கும்பிட்டு அரிசி போடணும். கேமராமேனோட தண்ணி வந்து நீங்கள் இறச்சி வச்சுருங்க. பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறங்க சாமி கும்பிட்டு அரிசி போட்டுங்க.
அதுக்கு தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு நம்ம அதை மீதி இருக்கிற அரிசியெல்லாம் போட்டேங்க. நான் சாப்பாடெலாம் வெந்து வந்துடுச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக துருவி வச்ச வெல்லமெல்லாம் போட்டுங்க, முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டேங்க. பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுக்கண்ணே. நீங்கள் சாமி கும்பிட்டுலாம் எடுத்துக்கலாமா? அந்த அன்றைக்கி வந்து கொழுந்தார் வந்திருந்தாருங்க. அவங்க அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்ட்டு. அவரும் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டுங்க, அவங்க அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டுங்க அப்படியே அவருங்க கிளம்பிட்டார். கொழுந்தார் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பையன் வந்து சாமி கும்பிட்றதுக்குலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா செஞ்ச பொங்கலையெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சுங்க. பழம் பூ இதெல்லாம் வச்சுங்க, மஞ்சள் எல்லாம் வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சுங்க. அப்புறம் சாமி கும்பிட்டுங்க. அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் கொடுத்துங்க. எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் நானுக்கு வந்து சாப்பிட்டுங்க. அந்த அன்றைக்கி சுஜி ஃப்ரெண்டு ஜேபி வந்துச்சுங்க. அவங்களுக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துங்க மதிய பொங்கல் ஸ்பெஷலாக வந்துங்க பருப்போட செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சேங்க. அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து பருப்போட செய்ய போகிறேங்க. பருப்போட செய்யறதுக்கு வந்துங்க வடை பருப்பு எடுத்துருக்கேன். 2 மணி எடுத்து ஊற வச்சுக்கிறேனுங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கிறேனுங்க. அது கூட வந்துங்க சின்ன பல்லாக 3 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சிங்க பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இதை வந்துங்க நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடணுங்க. அரைச்ச பருப்பு கூடயே வந்துங்க 2 பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதை போட்டேன். அது கூட கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்க. பச்சை மிளகா வந்து 4-5 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுங்க. அது கூட சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. சோம்பு போட்டத்தரங்க இந்த வடை நல்லா மணமாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேங்க. பருப்பு கூடயும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டுங்க. நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். நீ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. திருப்பி விட்டுலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க, இல்லாட்டி மேலே கறியிரும், உள்ளே வந்து வேகாதுங்க. வடையெல்லாம் செவந்து வந்துச்சுங்க, எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவந்து வந்தால் எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் பேட்டை விட்டு எடுத்துக்கலாங்க. அது கூட வந்துங்க ஜவ்வரிசி பாயாசம் வச்சுருந்தேனுங்க. அந்த அன்றைக்கி வடையை செஞ்சுட்டு ஜவ்வரிசி பாயாசம் வச்சுருந்தேன். மதியம் வந்துங்க எப்போ போல் லஞ்ச் செஞ்சுருந்தேனுங்க. சாம்பார், கூட்டு, பொரியல் இதெல்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாமே லஞ்சு சாப்பிட்டுங்க. அந்த அன்றைக்கி பொங்கல் வந்து நிறைவாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.